இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாய் இருக்கணும். அநேக வேளைகளிலே போராட்டங்களும் துன்பங்களும் உபத்திரவங்களும் கலகங்களும் நிறைந்த வாழ்க்கை புயலிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிற, கலங்கி தவித்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய தேவ ஜனமே, நான் இந்த நாளில் உங்களோடு ஒரு விசேஷித்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். அருமையானவர்களே, இந்த நாளின் செய்தியினுடைய தலையங்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்போகிற தலையங்கம், உங்கள் வாழ்க்கை படகில புயல் வீசுகிறதா? எழுப்புங்கள், உங்கள் வாழ்க்கை படகின் அடித்தட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவை. ஒரு முறை கூட அந்த தலையங்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கை படகில புயல் வீசுகிறதா? எழுப்புங்கள், படகின் அடித்தட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவை. அருமையானவர்களே, இந்த செய்திக்காக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 ஆகிய வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். முதலாவது, அந்த வேத வசன பகுதிகளை உங்களோடு படித்து ஒரு சிறு ஜபத்தோடு கூட நாம் இந்த செய்திக்கு நேராக கடந்து செல்ல ஆயத்தமாவோம். அவர் இயேசு படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த மீட்பின் இரட்சகராம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் பல நேரங்களிலே நாங்கள் உம்மை அறிந்தும் அறியாதவர்களைப் போல, இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தும் உணராதவர்களைப் போல, நாங்கள் காற்று முகத்திலே அலைக்கழிக்கப்படுகிற, பறக்கடிக்கப்படுகிற பதர்களைப் போல அலைக்கழிக்கப்படுகிறோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அன்பு கடவுளே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை, நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளும் மட்டும் நீர் எங்களுக்கு உணர்த்துதலை, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற அந்த உணர்வை எங்களுக்கு தாரும். அதை உம்முடைய வேத வசனங்களின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை மறந்து விடுகின்றோமோ
உம்மை புறக்கணித்து உலக வாழ்வுக்கு நேராக, கண்களின் இச்சைகள் இருதயத்தின் இச்சைகளுக்கு நேராக, மாம்சீக வாழ்வுக்கு நேராக எப்பொழுது நாங்கள் பயணிக்க தொடங்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் புயல் வீசுகிறது, கொடுங்காற்று வீசுகிறது என்பதை நீர் அறிவீர். அப்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை தேட மனமற்று, நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களுக்குள் தங்கியிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள மனமற்றவர்களாய் உம்மை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம். கண்டமிடமெல்லாம் இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு இங்கே இருக்கிறார் என்று யார் யார் சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி எங்கு சென்றால் இந்த போராட்டத்தில் இருந்து, இந்த வாழ்க்கை படகின் சிதைவில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அங்கும் இங்கும் பல்வேறு ஆவிகளிடத்தில் குறி கேட்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பு கடவுளே, நீர் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களிலே அயர்ந்து நித்திரை செய்கிறவராயிருக்கிறீர். ஆயினும் நாங்கள் உம்மோடு இணைந்து செயல்படாதபடியினாலே உம்மை தூங்க வைத்துவிட்டு, எங்களுக்குள்ளேயே உறங்க வைத்துவிட்டு, நாங்கள் எங்கள் காரியங்களை உலக சிற்றின்ப வாழ்க்கையிலே பயணிக்க ஆரம்பிக்கிறபடினாலே நீர் எங்களுக்குள்ளே அயர்ந்து தூங்குகிறவராயிருக்கிறீர். எங்களிலே பலவிதமான கடல் புயல்களும் கொடுங்காற்றுகளும் இவ்வுலகத்தின் தீய சக்திகளாய் எங்களை மேற்கொள்ள, எங்களை கபலீகரம் செய்ய அவைகள் விரைந்து எழும்புகின்ற போது நாங்கள் அலறி துடித்து, எங்கு சென்றால் விடுதலை, யாரிடம் சென்றால் விடுதலை, நாங்கள் இயேசுவை எங்கே தேடுவோம் என்று சொல்லி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அன்பு கடவுளே, நீர் எங்களுக்குள் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, நீர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, உம்மை செயல்பட விடாமல் நாங்கள் உம்மை எங்களுக்குள்ளேயே தூங்க வைத்திருக்கிறோம், தாலாட்டு பாடி தூங்க வைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து உம்மை எழுப்பி உம்மோடு இணைந்து வாழுகின்ற நல்ல அனுபவங்களில் நாங்கள் கடந்து வரத்தக்கதாக இந்த வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். குறைகளை, குற்றங்களை தயவாக எங்களிலே மன்னி. அன்பு கடவுளை, பேசுகிற அடிமையினிடத்தில் அநேக குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, கோபங்கள் உண்டு, தாபங்கள் உண்டு, எரிச்சல்கள் உண்டு. பல நேரங்களிலே நான் கோபத்தையும் எரிச்சலையும் என்னால் அடக்கி கொள்ளக்கூடாமல் நான் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக அவைகளை வெளிப்படுத்துகிறதை நானே அறிகிறேன். ஆண்டவரே, பரலோக தகப்பனே, இந்த கோபதாபங்கள் அனைத்தையும் அடிமையும் விட்டு விலகி உம்முடைய வார்த்தைகளை ஞானமாய் பகிர்ந்து கொள்ள அடிமைக்கு பலன் தாரும். கேட்கிறவங்களை, பிள்ளைகளை நீர் பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அவர்கள் தங்களுக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிற, தங்களால் தாலாட்டு பாடி உறங்க வைத்திருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விழித்தெழுந்து தங்களோடு இணைந்து வாழுகின்ற, அவரோடு இணைந்து செயல்படுகின்ற உம்முடைய பிள்ளைகளாய் அவர்களை விழிப்புற செய்வீராக. அவருடைய ஆவியை ஏவி எழுப்புவீராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெருமையான, மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நான் செய்தி ஒன்றும் வேண்டாம் என்று தான் இவ்வளவு நேரம் இருந்தேன். ஏனெனில் இங்கு ஒரு சிறு மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது. ஏதோ கடலிலே, வங்கக்கடலிலே புயல் தோன்றி இருப்பதாக பத்திரிகை வாயிலாக செய்திகளை பார்த்தேன். அந்த புயலினுடைய வங்கக்குடா கடலிலே தோன்றியிருக்கிற இந்த குலாபி என்று சொல்லுகின்ற அந்த புயலினுடைய தாக்கம் இங்கே சிறு மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது ஓய்வின்றி. அதனுடைய தாக்கத்தாலே இன்று சற்று நிதானமாக படுத்து தூங்கிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனாலும் என்னுடைய வாழ்விலே நடந்த, மாலையிலே நடந்த ஒரு சிறு நிகழ்வு, என்னுடைய மூத்த சகோதரிக்கும் எனக்கும் இடையிலே நடந்த ஒரு காரசாரமான விவாதம், அது என்னை பல நேரங்களில் திரும்ப திரும்ப என் மனதை அலைக்கழித்து கொண்டிருந்தது. அதற்காக அப்படியே யோசித்து கொண்டிருந்தேன், என்ன செய்யலாம், வீட்டில் இருந்தால் சரியில்லை என்று வேதாகம புத்தக கடைக்கு வந்தேன். இங்கே வந்தும் அந்த எண்ணங்கள் என்னை தாக்கி கொண்டிருந்தது. வேறொன்றுமில்லை, என்னுடைய மூத்த சகோதரி
என்னிலிருந்து 2 வயதிற்கு மூத்தவள். அவளுக்கு 3 பெண் பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகளையும் அவர்களை சார்ந்த அவர்கள் பின்பற்றுகிற பெந்தேகோஸ்தே திருச்சபையினுடைய போதகர்கள், புரோக்கர்களாக, பெண் புரோக்கர்களாக பணி செய்கிற சில போதகர்கள் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளைகளை பார்த்து ஒழுங்கு செய்தார்கள். அதிலே சிலவற்றை என்னை அழைத்து, அந்த பிள்ளைகளுக்கு நான் தாய் மாமன், என் சகோதரியினுடைய நான் அவளுடைய சகோதரன் என்பதால், மூத்த சகோதரன் என்பதால் என்னிடத்திலும் சொன்னார்கள். சில வரன்களை பார்த்துவிட்டு இது வேண்டாம், இந்த பையன் கொஞ்சம் மென்டலி அஃபெக்டடாக இருக்கிறாங்க, இது வேண்டாம் என்று சில வரன்களை நான் வேண்டாம் என்று விட்டுவிட்டேன், தள்ளிவிட்டேன். ஆனால் அதற்கு பிற்பாடு என்னிடத்திலே அந்த போதகர்களுடைய தூண்டுதலால் அவர்கள் புரோக்கர், அதாவது 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுப்பார்கள் என்றால் இவர்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கைக்கூலியாக கிடைக்கும், புரோக்கர் தொகையாக. இதற்காக ஏதோ நல்ல குணாதிசயங்களோ பண்புகளோ இல்லாத சுய புத்தி இல்லாத சில வாலிபர்களை அந்த பிள்ளைகளுக்கு வரன்களாக கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே நான் அதை புறக்கணித்து தள்ளுகிறபடியினால் என்னை குறித்தவர்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்னுடைய சகோதரியையும் மூத்த சகோதரியையும் அவருடைய புருஷனையும் வசப்படுத்தி தாங்கள் கொண்டு வருகிற அந்த பையன்களுக்கு திருமணத்தையும் எனக்கு தெரியாமலே எல்லாத்தையும் பேசி முடித்து அந்த திருமணத்தை முடித்து வைத்தார்கள். இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய நிலைப்பாடு சற்று கடினமாக இருக்கிறது. இவர்கள் வேலைக்கும் செல்ல மாட்டார்கள், ஒரு நாள் வேலைக்கு போனால் 9 நாள் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட கணவர்கள் ஆட்களிலும் இல்லை. அது சரியான புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையிலே செயல்படுவது போல அவர்கள் இருக்கிறபடியினால் அதை குறித்து என்னிடத்திலே இன்றைய தினத்திலே வந்து, தம்பி இப்படி இருக்கு, இளைய மற்றவங்க 2 பேரை பற்றியும் பிரச்சனை இல்லை, மூத்தவங்க இளைய பிள்ளையினுடைய புருஷன் அந்த பையன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு அவர் அதை குறித்து சொல்லி கொண்டிருந்தார். நான் அப்போ சொன்னேன், சொல்லி பார்த்தேன், இதுதான் பல திருமண வரன்களை நான் வேண்டாம் என்று விட்டதற்கு காரணம் இதுதான். நீ எனக்கு தெரியாமல் நீயும் உன் புருஷனும் சேர்ந்து எனக்கு சொல்லாமல் நான் தெரிந்தால் தடை செய்து விடுவேன் என்று உன் போதகர்கள் நீங்கள் சுட்டிக்காட்டி நீங்கள் பின்பற்றுகிற பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய கள்ள போதகர்கள் சொல்லுகிற வரன்களுக்கு பிள்ளைகளை கட்டி கொடுத்தது தான் இதற்கு காரணம். அவங்களுக்கு என்ன தேவை? புரோக்கரேஜ் பணம், கமிஷன் பணம். இவர்கள் போதகர்கள் அல்ல, இவர்கள் பொம்பளை பொறுக்கிகள். பெண்களை அவர்களுக்கு கைக்கூலி கொடுக்கிறவர்களுக்கு கூட்டி கொடுக்கிறவர்கள். இந்த கூட்டி கொடுக்குற பாஸ்டர்ஸ் எல்லாம் ஆவிக்குரிய வேண்டும் நம்பினது தான் உங்களுக்கு அந்த கேடு என்று. அவளிடத்தில் இருந்த ஆவிக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. பயங்கரமாக கூப்பாடு போட்டாள், சத்தம் போட்டாள். நான் சொன்னேன், ஆமாம் உண்மைதான், உங்களிடத்திலே பெந்தேகோஸ்தே திருச்சபை உங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லை, 5 அனுபவங்கள் நம்முடைய குடும்பத்திலே. முதலாவது உன்னுடைய பிள்ளைகள் 3 பேருக்கு வந்த அனுபவம். 2வது நீயும் உன்னை சார்ந்த ஒரு போதகர், நீங்கள் போய்கொண்டிருந்த உங்களை சார்ந்த உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு கள்ளப்போதகனும் பெந்தேகோஸ்தே போதகனும் சேர்ந்து உன்னுடைய இளைய தம்பிக்கு ஒரு பெண்ணை பார்த்து வைத்தீர்கள். அது மென்டலி கிராக், அதுவும் பெந்தேகோஸ்தேகாரர். இந்த குடும்பம் சின்ன பின்னமாவதற்கு அந்த போதகர்கள் தான் காரணம். அடுத்தது இன்னொரு தம்பிக்கு ஒரு பெண்ணை பார்த்து வைத்தீர்கள், அது நிலைக்கவில்லை. அதுவும் நீங்கள் இந்த பெந்தேகோஸ்தே போதகர்கள் செய்த வேலை. 5 நிகழ்வுகள் இந்த குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக இவைகளையெல்லாம் கண்டும் அறிந்தும் உணர்ந்தும் இருந்தும் நீ உன்னுடைய கடைசி பிள்ளையையும் அந்த பெந்தேகோஸ்தே புறம்போக்கு மந்திரவாதி ஆவிகள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகின்ற போதகர்கள் சுட்டிக்காட்டிய வாலிபர்களுக்கு பெண்களை கொடுத்தீர்கள். இன்று வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அனுமதிக்கப்பட்டது இதுதான் என்றால் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் உங்களுக்குள் தேவனை எப்பொழுது தேடத் தொடங்குகிறீர்களோ என்று பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து அவரை ஆராதிக்க தொடங்குகிறீர்களோ அன்று இவைகளெல்லாம் மாறும். இதை குறித்து என்னிடத்திலே சொல்ல வராதே.
ஒன்றில் என்னிடத்தில் சொல்லுவாய் என்றால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். நீ உண்மையாகவே இருக்கிற இடத்திலே இருந்து இன்றைக்கு அந்த திருச்சபைக்கு போ, இந்த திருச்சபைக்கு போ என்று நான் சொல்ல மாட்டேன். 5-6 அனுபவங்களை நான் பார்த்து விட்டேன். குடும்பத்திற்குள்ளே இந்த கள்ள அசுத்த ஆவிகளால் நிறைந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி கைக்கூலிக்கு ஊழியம் செய்கிற கள்ளப்போதகர்களுடைய செயல்களால் நம்முடைய குடும்பத்திலே 5 பெரும் நிகழ்வுகளை நான் சந்தித்து விட்டேன். அது சொல்வதை கேட்டு ஒழுங்கா இந்த தொலைக்காட்சியில் குத்தாட்டம் போடுற பயல்களுக்கு எல்லாம் கன்வென்ஷன் குறி சொல்றதுக்கு எல்லாம் போகாம கேட்காம வேதாகமத்தை படித்து வீட்டிலே அமர்ந்து ஜெபித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் பிதாவாகிய தேவனையும் நன்றாக ஆராதித்து தீர்க்க தரிசன புத்தகங்களை படித்து உங்களால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடமே ஆலயம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆராதிக்க முடியுமானால் சொல்லுங்கள், நானும் வருகிறேன். நன்றாக ஜெபிப்போம். பிள்ளைகள், இந்த வாலிபர்கள் மனமாற்றம் பெறட்டும். கர்த்தர் அவர்களை தொடுவார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொடுவார். முதலாவது உங்களிடத்தில் இருக்கிற எல்லா அருவருப்பான அதை கிறிஸ்துவை விட்டு புறக்கணித்து தள்ளிவிட்டு அந்நிய ஆவிகளை தேடி ஓடின இந்த நிலைப்பாட்டில் இருந்து நீங்கள் மனமாற்றம் பெற வேண்டும். அவைகளை விட்டு விலகி இந்த பாபிலோனின் மகா அருவருப்பான வேசித்தன ஆவிகளின் புத்தி மயக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளின் பிடிகளை இருந்து வெளியேறி வாருங்கள். அவளுக்கு ஆவேசம் வந்து விட்டது, ஓடிவிட்டாள். இறங்கி ஒன்றும் பேச நிற்கலை. ஏன்னா என்கிட்ட அவளால் அவளிடத்தில் இருக்கிற ஆவிகள் என்னோடு மோதிக்கொள்ளாது. ஓடிவிட்டாள். நான் இனி இங்கே வரமாட்டேன் என்று. இது என்னுடைய மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவள்கிட்ட போய் எதுக்கு பேச போனேன், ஓடிட்டாள. இதுவும் என்னுடைய பேரில் ஒரு குற்றச்சாட்டாக வந்து விட்டதே. அவளுடைய மூத்த சகோதரியே அவன் வீட்டில் வரவிடலையே, விரட்டி விட்டானே என்கிற ஒரு குற்றச்சாட்டு என் மேலே வந்துவிடுமே என்று என்னுடைய மனதில் ஒரு குழப்பத்தோடு இருந்தேன். அந்த குழப்பத்தோடு இருந்தபோது தான், இந்த கடையில் இருந்து குழப்பத்தோடு உட்கார்ந்திருந்த போது தான் இந்த செய்தி, இந்த கப்பலின் அடித்தட்டில் உறங்கி கொண்டிருந்த ஆண்டவர் என்ற வார்த்தை என் உள்ளத்திலே நினைவுக்கு வந்தது. என்னுடைய குழப்பம், அதாவது குழப்பத்தின் மத்தியில் இந்த வார்த்தை என் வாயிலே என் இதயத்திலே தோன்றியது. சரி, இதை இன்றைக்கு செய்தியாக கொடுத்து விடுவோம் என்று செய்திக்காக ஆயத்தமிட்டேன். அன்பானவர்களை, வேறொன்றும் இல்லை, நான் செய்திக்கு நேராக வருகிறேன். தலையங்கம்: உன் வாழ்க்கை படகில் புயல் வீசுகிறதா? கலங்காதே. உன் வாழ்க்கை படகின் அடியில், அடித்தட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை தட்டி எழுப்பு. அருமையான விசுவாசிகளே, நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு சிலர் என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கவனித்து வருவதாக அறிகிறேன். அவர்கள் தாங்களை இன்னாரின் அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை. அநேகர், கிறிஸ்தவர்கள் அல்லாத அநேகர் என்னுடைய செய்திகளை பார்த்து கவனித்து வருகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு அந்த செய்திகளை பகிர்ந்து ஷேர் பண்ணுற சில நபர்கள் எனக்கு அதை சொல்லுகிறார்கள், அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். என்ன, அந்த செய்தி என்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல பிரயோஜனமாக இருந்துச்சு பிரதர், தயவு செய்து இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை எனக்கு அனுப்பித்தாருங்கள். நாங்கள் கிறிஸ்தவத்தை ஏதோ என்று நினைத்து கொண்டிருந்தோம். இங்கே காண்கிற ஆர்ப்பாட்டமான கிறிஸ்தவத்தை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனாலே கிறிஸ்தவத்தின் பேரில் எங்களுக்கு ஒரு அருவருப்பு இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட உண்மையான சத்தியங்கள், இதை மீறித்தான் இந்த கிறிஸ்தவம் இப்படி ஆர்ப்பாட்டம் போட்டு கொண்டிருக்கிறதா என்று அறியாமல் இருந்தோம். செய்திகளை எங்களுக்கு அனுப்பித்தாருங்கள் என்று கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருந்த அநேகர் சொல்லுகிறதாக, சில பதிவுகளை அவர்களுக்கு அனுப்புகிறதாக கேள்விப்பட்டேன். அருமையானவர்களே, அதனாலே இந்த செய்தி அனைவருக்கும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மற்றும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று எண்ணி இந்த செய்தியை உங்களோடு, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நமக்கேற்ற வண்ணமாய் பகிர்ந்து தருவார் என்கிற நம்பிக்கையோடு அவருடைய கருத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்து உங்களோடு இந்த வார்த்தைகளை தியானிக்க விரும்புகிறேன். அவர் படவில் ஏறினபோது, அவர் என்றால் இயேசு,
நம்மை போல மனிதனாக 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினால் நிறைந்தவராய் 3.5 ஆண்டுகள் பணி செய்தார். 100க்கு 100 தேவகுமாரனாகவும் 100க்கு தேவகுமாரனாகிய கிறிஸ்துவாகவும் 100க்கு 100 மனுஷகுமாரனாகிய இயேசுவாகவும் பணி செய்தார். அந்த இயேசு படவில் ஏறின போது, படகு கப்பலிலே கடலிலே பயணிக்க உதவி செய்கின்ற ஒரு படகிலே அவர் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று அந்த படகிலே ஏறினார்கள். அருமையானவர்களே, எங்கே படகு நம்முடைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறது, நம்முடைய குடும்ப வாழ்வை குறிப்பிடுகிறது. நம்முடைய குடும்பம் பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் அடங்கிய ஒரு குடும்பம். அதுதான் வாழ்க்கை படகு. அந்த வாழ்க்கை படகை நான் இயேசு கிறிஸ்து ஏறி பயணிக்க ஆயத்தமாகி அவர் ஏறி அமர்ந்த அந்த படகை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குடும்பமாக, வாழ்க்கை படகாக. எனக்கு குடும்பம் வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரியாது, எனக்கு புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினன், அவ்வளவுதான். எனக்கு குடும்பம் தனி குடும்பம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை. மனைவி இல்லை, பிள்ளைகளும் இல்லை, நான் திருமணம் செய்யவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எனக்கு அதனால குடும்பம்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் நான் சார்ந்து வாழ்ந்த குடும்பம், என் தாய், தகப்பன், என் சகோதர சகோதரிகள், அவர்களுடைய மனைவிகள், அவர்களுடைய புருஷர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் தனியாகத்தான் இருக்கிறேன். அதை வைத்து குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு உத்தேச கணக்குக்குள் அந்த வாழ்க்கை என்கிற குடும்பம், அதுதான் வாழ்க்கை படகு என்கின்ற நியதியிலே நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வாழ்க்கை படகிலே 12 சீடர்கள் ஏறி அமர்கின்றார்கள் இயேசுவோடு கூட. அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எத்தனை பேர்? இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தினுடைய, அவர் பெற்ற மரியாள், யோசேப்பு, அவரோடு உடன் பிறந்த சகோதரர்கள் வாழ்ந்த குடும்பத்தை நான் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் திருமணமாகாதவர், அவருக்கென்று அவர் ஒரு பெண் துணையை எடுத்துக்கொள்ளாதவர், அவருக்கென்று அவர் 12 சீடர்களை தெரிந்து கொண்டிருந்தார். அந்த சீடர்கள் அவர் எங்கே சென்றாலும் அவரை பின் செல்வார்கள். அதுதான் உண்மையான குடும்பம். குடும்ப தலைவன் எவ்வளி செல்கிறானோ அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களும் அவ்வழியே பயணிக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து கடலின் அக்கறைக்கு போகும்படியாக படகிலே பயணிக்க படகிலே ஏறுகின்றார். அவருடைய சீடர்களாகிய தோழர்கள், நண்பர்களாகிய சீடர்களாகிய அவர்களும், சீடர்கள் என்றால் தங்கள் தலைவனை பின்பற்றுகிறவர்கள், அந்த அவரை பின்பற்றி அந்த படகிலே ஏறினார்கள். படகிலே ஏறி அமர்ந்த போது அவர் பகல் முழுவதும் தினந்தோறும் கூடி வருகிற ஜனங்களோடு, திரள் கூட்ட ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கித்து அவருடைய வியாதிகளை குணமாக்கி, நோய்களை குணமாக்கி, சரீரத்திலே களைத்து போகிறபடினாலே அவர் பயணிக்கின்ற அந்த படகிலேயே படுத்து கீழறையிலே அடித்தட்டிலே படுத்து தூங்கி நித்திரை அடைந்து விட்டார், நித்திரையாகி விட்டார். நித்திரை என்ன, மரணித்து விட்டார் அல்ல, அவர் அயர்ந்த நித்திரையில் இருந்தார், தூங்கிவிட்டார், உறங்கிவிட்டார். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. கடல் காற்று எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும் இல்லையா? கொடுங்காற்று வீசலாம், புயல் காற்று வீசலாம், சூறாவளி காற்று வீசலாம், ஏதோ ஒரு கொடுங்காற்று. படவு அலைகளினால் கடல் அலை பொங்கி எழும்பத்தக்கதாய், கடல் அருகாமையிலே கடலுக்கு சென்றிருக்கிறவர்கள், கடற்கரைக்கு சென்றிருக்கிறவர்கள் கண்டுகொள்ள முடியும். ஒரு அலை, பெரிய மிகுந்த ஒரு பெரிய அலை எழும்பி வருகின்ற போது படகை தூக்கி கொண்டு உயர நடுவானத்திற்கு போவது போல போய்விடும். திடீரென்று அது அலை கீழே வரும்போது அப்படியே வந்து விழுவது போல இருக்கும், அல்லது அலைக்குள்ளே தண்ணீருக்குள்ளே மூழ்குவது போல இருக்கும் படகு. இங்கே 12 இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் 12 பேர், அவர்களோடு கூட இயேசு படகு நடிகிலே தூங்கி கொண்டிருக்கிறார். அயர்ந்த நித்திரை, அவருக்கு எதை குறித்தும் கவலை இல்லை.
களைத்து போய் பணி செய்து, மீட்பின் பணி, விடுதலை பணியை செய்து, நற்செய்தி பரலோக ராஜ்யத்தை குறித்த, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த செய்தியை அறிவித்து களைத்து போய் ஜனங்களுடைய பாவ வியாதிகளை, நோய்களை, துன்பங்களை, வேதனைகளை சுமந்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்து களைத்து போனவராய் படகு நடியிலே அடித்தட்டிலே படுத்து தூங்கிவிட்டார். அயர்ந்த நித்திரை வரும்போது இடி விழுந்தாலும் நமக்கு தெரியாது, அப்படித்தானே? அநேக மணி நேரம் கடினமாக உழைத்துவிட்டு குளித்து ஆடை மாற்றி உண்டு நாம் உறங்குகின்ற போது அயர்ந்து படுத்தவுடன் எப்போ படுத்தோன்னு தெரியாத அந்த அளவுக்கு தூக்கம் வந்துடும். நித்திரை நம்மை ஆட்கொண்டு விடும். பிறகு மறுநாள் காலையிலே எழுந்த பிற்பாடுத்தான், ஐயன் நான் இப்போதானே படுத்தேன் அப்படின்னு தோணும். எப்போது தூங்கினேன்? அதுபோல அயர்ந்த நித்திரை கர்த்தர் அங்கே தூங்கிவிட்டார். அங்கே கடல் கொந்தளிக்கிறது, கொடுங்காற்று புயல் காற்று வீசுகிறது. படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. கோராவாரி காற்றாகிய பெருங்காற்று, கொண்டல் காற்றல்ல, கொடுங்காற்றல்ல, சூறாவளி காற்றல்ல, புயல் காற்றல்ல, கோராவாரி பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த கோராவாரி பெருங்காற்று கடலின் அலைகளை தூக்கி எழுப்பிக் கொண்டு அதன் கூட படகையும், இயேசு படுத்திருக்கிற நித்திரையாயிருக்கிற அந்த படகையும், இயேசுவின் சீடர்கள் இருக்கிற படகையும் தூக்கி வானத்திற்கு கொண்டு போகிறது, பாதாளத்திற்கு கொண்டு போகிறது. கடல் அலை முழுங்கி போடும் போல இருக்கிறது. அப்படிப்பட்ட அதனாலே பயந்து நடுங்குகிறார்கள். யார்? சீடர்கள் 12 பேர். ஆண்டவரோ நித்திரையாயிருக்கிறார். சரீர களைப்பினாலே அவர் படுத்து உறங்கிவிட்டார். இந்த அருமையான பிள்ளை, நம்முடைய வாழ்க்கை என்கிற படகிலே நம் ஒவ்வொருவருக்குள்ளும், நம் குடும்பத்திற்குள்ளே, குடும்ப அங்கத்தினர்களுக்குள்ளே, அனைவருடைய வாழ்க்கை படகிலும், அனைவருடைய தனி மனித இருதயத்தின் ஆழத்திலும் கர்த்தர் நமக்குள்ளே ஊதின ஜீவனுள்ள தேவன் ஜீவாத்துமாக்களாய் நம்மை உருவாக்குகின்ற போது, ஜீவனுள்ள மனிதர்களாய் நம்மை உருவாக்குகின்ற போது தம்முடைய ஜீவாத்துமாவை நமக்குள்ளே ஊதினார். ஆதாமுடைய மண்ணினாலே ஆதாமை செய்து அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். நம்முடைய ஆவியின், நமக்குள் இருக்கிற ஜீவன், நம்முடைய கண்களால் காண முடியாத அந்த ஜீவனும் நமக்குள் இருக்கிற ஆத்துமா, நம்மை நாமே காண முடியாத நிலையிலே அது ஆவி ஒளி வடிவம் கொண்டது. அது ஒளி வடிவம் கொண்டது. ஆத்மா ஒளி வடிவம் கொண்டது. ஆவி காற்று, அது வடிவமற்றது. அந்த ஆவி வடிவமற்ற காற்றையும் நம்ம கண்களால் காண முடியாது. ஒளி வடிவம் கொண்ட ஆத்துமாவையும் நம்முடைய கண்களால் காண முடியாது. ஏனெனில் நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. மாம்சீக கண்களால் ஆவிக்குரிய ஒளி வடிவத்தை, ஒளி உடல் சரீரத்தை நம்மால் காண முடியாது. அதனாலே நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனும் அந்த ஆத்மாவும், அந்த ஜீவாத்மா, ஜீவன் வேறு, ஆத்மா வேறு. அந்த உயிர் காற்று வேறு, நம்முடைய நிஜ மனித வடிவம் ஆத்மா வேறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டும் ஒன்றரை கலந்திருக்கிறது. ஆவி ஆத்மா. தேவன் ஊதுகிற போதே மனித அந்த மண்ணான சரீரத்திற்குள் ஜீவனை ஊதுகின்ற போதே அவனுடைய நிஜ வடிவத்தையும், ஆன்மீக ஒளி வடிவ தேவதூதர்களை, தேவகுமாரர்களை போல் இருக்கிற ஒளி வடிவ சரீரத்தையும் ஜீவனையும் சேர்த்தே ஊதியிருக்கிறார். ஆக நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்திற்குள்ளே, இருதயத்தின் ஆழத்திலே அவர் ஊதின ஆவி மங்கி எரிகிற விளக்காக இருக்கிறது. அது தூண்டி எறிவதற்கு, சுடர் விட்டு எழிவதற்கு நாம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த ஜீவன், ஜீவனாகிய உயிர், தேவனுடைய ஜீவ சுவாச காற்று, ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா எழும்பி எரிந்து பிரகாசிக்க நாம் அனுமதிக்கவில்லை. நம்முடைய மாம்சீக வாழ்க்கையின் இன்பங்கள்,
நம்முடைய துராசைகள், இவ்வுலக சிற்றின்ப ஆசைகள், அது வேண்டும், இது வேண்டும், அப்படி வேண்டும், இப்படி வேண்டும், அப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய கற்பனை உலகம். ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற அவருடைய ஜீவனாகிய உயிரை ஓங்கி எறிய, பற்றி எறிய அனுமதிக்கவில்லை. காலப்போக்கிலே அந்த ஜீவனாகிய உயிர் அணைந்து விட்டது, அல்லது மங்கி எறிந்து அப்படியே அணைந்து போகிற நிலைக்கு மங்கி எறிந்து தூங்கி விழுந்து கொண்டிருக்கிறது. எப்படி நம்ம தூக்கம் வரும்போது நம்ம அறியாமலே நம்முடைய தலை எங்கே போகும்? கண்கள் இருண்டு அப்படியே கீழே போகும் இல்லையா? அதுபோல அது அணைந்து தூங்கி விழுந்து 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 எழுந்து எரிந்து கொண்டிருக்கிறது ஜீவன். அந்த ஜீவனாகிய உயிரை நமக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனாகிய உயிர் அவர்தான் இயேசு. அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அதான் இயேசு நம்மோடு இருக்கிறார். நமக்குள் இருக்கிற ஜீவ காற்று, ஜீவாத்மா, அவர்தான் நம்முடைய நிஜ வடிவமாகிய ஜீவனாக இருக்கிறார். அதை அறியாமல் நாம் கடவுளை தேடி எங்கெல்லாமோ ஓடுகிறோம். இயேசு அங்கே இருக்கிறார், அதை அங்கே அற்புதம் செய்கிறார், இங்கே அற்புதம் செய்கிறார். இல்லைங்க, அவர் உங்களுக்குள்ளே நமக்குள்ளேயே உறங்குகிறார். அவரை உறங்க வைத்து விட்டோம். இயேசு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை காலங்களிலே தாலாட்டு பாடி இயேசுவை தூங்க வைக்கிறோமே. தூங்கு பாலா தூங்கு, அப்படி இயேசுவை தூங்க வைத்து விட்டோம். அவர் நம்மிலே செயல்பட அவருக்கு நாம் இடம் கொடுக்காதிருக்கிறோம். இயேசுவை தூங்க வைத்து விட்டோம் நம் உள்ளத்துக்குள்ளேயே. ஏனெனில் ஜீவனாகிய கிறிஸ்துவே நமக்குள் ஜீவனாய் இருக்கிறார். நாம் ஜீவனோடு பேசுகிறோம், நடக்கிறோம், பார்க்கிறோம் என்றால் அந்த ஜீவனாகிய கிறிஸ்து நமக்குள்ளேயே பிதாவாகிய தேவனால் ஊதப்பட்டிருக்கிறார் என்பதை உணராமல் நாம் இயேசுவை தேடி எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த படகின் ஆழத்திலே, அடியிலே, கப்பலின் அடித்தட்டிலே உறங்கி கொண்டிருக்கிற இயேசுவை போல இன்று நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் பிதாவாகிய தேவனுடைய ஜீவ காற்றாகிய இயேசு நம்முடைய ஜீவனாக உறங்கி கொண்டிருக்கிறார். அவரை நாம் பல்வேறு நிலைகளிலே உறங்க வைத்து விட்டோம். அல்லது தாலாட்டு பாடி அந்நிய ஆவிகளை ஆர்ப்பரித்து கொண்டாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை, நம்முடைய ஜீவனாகிய ஆவியாகிய கிறிஸ்துவை உறங்க வைத்து விட்டோம். இந்த கொண்டாட்டங்களை எல்லாம், இந்த ஆர்ப்பாட்டங்களை எல்லாம், இந்த அந்நிய பாஷை கொக்கரிப்புகளை எல்லாம் அவர் கேட்க மனமில்லாதவராய் நமக்குள்ளேயே உறங்கிவிட்டார். அருமையான கிறிஸ்தவர்களே, இதான் இப்ப வாழ்க்கை படகு உங்களுக்கு புரிந்திருக்கும். அந்த படகுல இயேசு கிறிஸ்து தூங்குவது போல நமக்குள்ளே அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்ப உறுப்பினர்களின் உள்ளே, நம்முடைய குடும்ப அந்த கூட்டமைப்பாகிய குடும்பத்திற்குள்ளே, அந்த வாழ்க்கை படகுக்குள்ளே, அந்த வாழ்க்கை கப்பலுக்குள்ளே அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். நாம் அவரை தேடி அந்நிய ஆவிகளிடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓ, இந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியாக இருக்குமோ? ஓ, இந்த ஆவிதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியாக இருக்குமோ? இதுதான் தேவனுடைய ஆவியாக இருக்குமோ என்று அறியாமல் அந்நிய ஆவிகளை, மரித்து போன மனித ஆவிகள், துராத்மாக்களை, அசுத்தாத்மாக்களை, அந்நிய தேவர்களாக வழிபடுகிற அந்நிய தேவர்களின் ஆத்மாக்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவைகளை கொண்டு செயல்படுகிற இன்றைய போலி வேடதாரிகள், பக்தி வேடதாரிகளை போல வேடமிடுகிற கள்ள தீர்க்கதரிசிகளும், கள்ள அப்போஸ்தலர்களும், கள்ள போதகர்களும் நமக்கு இயேசுவை கற்றுத்தரவில்லை. நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நமக்கு போதிக்கவில்லை. அந்நிய ஆவிகளை குறித்தே போதித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அந்நிய ஆவிகளின் அற்புதங்களையே, அதிசயங்களையே இவர்கள் போலித்தனமாக நடப்பது போன்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளை நம்பி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரர் ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தார். உங்கள் அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். ஒருவேளை நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் விரும்புவாரா என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைய போதிக்கிற அநேக போதகர்கள் போதிக்கிறது மற்றவங்களுக்கு தான். அவர்கள் தங்கள் அனுபவத்திலே
அந்த போதனையை அவர்கள் தங்கள் அனுபவத்தில் அனுபவங்களாக்குவதில்லை. அறிவிக்கிறார்கள், ஆனால் அனுபவத்திலே அவர்கள் அனுபவித்து பார்க்கவில்லை என்று ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தார். அநேக போதகர்கள் நடிக்கிறார்கள், கதாநாயகர்களாக ஆராதனை செய்வதிலே கதாநாயகர்களாக மாற துடிக்கிறார்கள். அவருடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியல. எழுதினவருடைய நோக்கம் ஒன்றாக இருக்கலாம். நான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். ஏன்னா என்னுடைய வார்த்தைகள் அல்ல. நான் சொன்னால் சினிமா நடிகர்களைப் போல இருக்கிறார்கள், மாறுகிறார்கள், மாற துடிக்கிறார்கள். சினிமா நடிகர்களைப் போல அரிதாரம் பூசி மேடையிலே நடிக்கிறார்கள் என்று சொல்லுவேன் என்னுடைய செய்திகளிலே. ஆனால் அவர் கதாநாயகர்களாக துடிக்கிறார்கள். மாற மேடையிலே, கன்வென்ஷன் மேடைகளிலே, குத்தாட்ட மேடைகளிலே நடிகர்களாக, கதாநாயகர்களாக துடிக்கிறார்கள். அநேக போதகர்கள் அதை ஒரு தொழிலாக செய்கிறார்கள், தொழில் நடத்துவது போல. உண்மை, அவர் பதிவிட்டிருக்கிற அந்த பதிவுகள் உண்மை. இன்றைய கிறிஸ்தவ ஊழியங்கள் சம்பாத்திய தொழிலாக, வியாபாரங்களாக மாறிவிட்டது. அதை செய்கிறவர்கள் தங்களை சினிமா நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க விரும்புகிறார்கள். சினிமா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் எவ்வளவு ரசிகர் மன்றங்கள் இருக்கிறதோ நமக்கு தான் தெரியுமே. அநேக நடிகைகளுக்கு கோவில் கட்டி கும்பிட்ட ஜனங்கள் வாழுகிற நாடு இது. அவர்களை சொல்லி என்ன குற்றம்? இங்கே அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிற அதிசயநாதர்களும் அற்புதநாதர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஆராதிக்க தொடங்கிவிட்ட கிறிஸ்தவ மூட கிறிஸ்தவர்கள் வாழுகின்ற தேசத்திலே நாம் வாழுகின்றோம், உலகத்திலே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் அங்கே இப்படிப்பட்ட அந்த ஆலயத்திலே இருக்கிற அந்த குத்தாட்ட மேடையிலே நடனமாடி துள்ளி குதித்து ஆடி ஓடி சாடி அல்லேலியா ஆர்ப்பரித்து இருக்கிற ஒரு 2, 2.5 அல்லது 3 மணி நேரம் எவ்வளவு பெரிய பக்திமான்கள், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் ஆர்ப்பாட்டமாய் ஆராதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா என்று அசந்து போக தோன்றுகிறது. அவர் அதைத்தான் எழுதியிருக்கிறார். ஆனால் வீட்டிலே வந்த பிற்பாடு தான் தெரியும் அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கிற அலங்கோலமான வாழ்க்கை முறை என்ன என்பது. அருமையானவர்களை, இன்றைய அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இப்படித்தான். ஆலயத்திலே இருக்கிற 2 அல்லது 3 மணி நேரங்கள் ஆர்ப்பாட்ட கிறிஸ்தவர்களாயிருக்கிறார்கள். வாழ்க்கையிலோ பூஜ்யம், ஒன்றுமில்லை, அவமானகரமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நான் சில வேளைகளிலே சத்தமாக பேசுகின்ற போது, கோபமாக பேசுகின்ற போது சிலர் சொல்லுவார்கள், அங்கே பேர் அவன் பிரசங்கம் பண்ணுறான், சத்தம் போடுறத பேர் அப்படிம்பாங்க. உண்மைதான், என்னிடத்திலும் சில தவறுகள் இருக்கிறது. நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அல்ல. இந்த உலகத்திலே நீங்கள் காண்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவன் நான் இல்லை. நன்றாக நான் உண்மையை, யதார்த்தத்தை சொல்லுகிறவன். என்னிடத்திலும் ஒரு குறைபாடுகள் இருக்கிறது. நான் பரிசுத்தனாக உங்களுக்கு முன்பாக என்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. நான் பரிசுத்தனும் இல்லை. பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படுகிறேன், அவ்வளவுதான். ஆனால் எனக்குள்ளும் போராட்டங்கள் உண்டு. அதனால் தான் சொல்லுகிறேன், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, தனி மனித வாழ்க்கையானாலும் சரி, அது போராட்டம் நிறைந்ததாகவே இருக்கிறது. ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருக்கலாம், நாங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், நாங்கள் உண்மையாக கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து நம்மிலே முழுவதுமாக தரிப்பிக்கப்படும் வரை, இந்த மாம்ச சரீரத்திலே நாம் இருக்கிற வரை நமக்கு போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. இந்த மாம்ச சரீரத்திலே நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற வரை வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. எல்லா மனிதர்களுக்கும் வருகிற போராட்டங்கள், வாழ்க்கையிலே வீசுகிற புயல்கள், கடல் புயல், அதை படகிலே கப்பல் பயணிக்கின்ற போது, படகிலே பயணிக்கின்ற போது, கடல் காற்று வீசுகின்ற போது எப்படி அலைக்கழிக்கப்படுகிறோமோ, தள்ளாடுகிறதோ அந்த படகு, எப்போது கவிழ்ந்து விடுமோ, எப்போது கடலுக்குள்ளே மூழ்கி விடுமோ என்று பயப்படுகிறது போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், தனி மனித வாழ்க்கையிலும், ஏன் கிறிஸ்தவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும், அது ஆவிக்குரியவர்களோ, புறம்போக்கு கிறிஸ்தவர்களோ, பண்டிகை கால கிறிஸ்தவர்களோ, பாரம்பரிய கிறிஸ்தவர்களோ, பெயர் கிறிஸ்தவர்களோ, யாருக்கு எந்த கிறிஸ்தவர்களோ, எல்லாருடைய வாழ்க்கையிலும்
இந்த கடல் புயல், கடல் காற்று, கொடுங்காற்று, கொண்டல் காற்று, பெருங்காற்று வீசத்தான் செய்யும். குடும்பம் என்றால் அங்கே ஒரு நாள் நன்றாக இருக்கும், அடுத்த நாள் தலைகளாக நிற்கும். இப்படிப்பட்ட அரசல் புரசலான வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. அருமையானவர்களே, அந்த நேரங்களில் எல்லாம் நாம் எங்கே ஓட வேண்டாம்? இயேசு எங்கே, நான் ஆராதிக்கிற இயேசு எங்கே என்று கள்ள தீர்க்கதரிசிகளை தேடி ஓட வேண்டாம். யார் எனக்காக ஜெபிப்பார் என்று கேட்க அங்கே ஓட வேண்டாம். யாரையும் தேடி ஓடாதிருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே அமர்ந்து அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அருமையானவர்களே, அவர் உங்களுக்குள்ளேயே, நமக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை முதலாவது அறிந்திருக்க கடவோம். அங்குமிங்கும் தேடி இயேசு எங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கார். ஒருவர் சொல்லுவார், இயேசு அந்த பாஸ்டர்கிட்ட இருக்காரு, ஏன்னா அவர் வல்லமையான ஊழியர். ஒருவர் சொல்லுவார், இல்லை, அவரை விட பயங்கரமான வல்லமையான ஊழியக்காரர் இன்னொருவர் இருக்கிறார், அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களிலே இயேசு அங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் ஓடி போகாதிருங்கள். எங்கும் வேறெங்கும் இல்லை, அவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார், எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அதை உணர்ந்திருங்கள். நம்மோடு இருக்கிற, நமக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிற. எப்படி உறங்கி கொண்டிருக்கிறார்? 12 சீடர்களும் பலவிதமான சிந்தனைகளோடு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். நம்மை போல பலவிதமான எண்ணங்களோடு, சிந்தனைகளோடு, அன்று பகலிலே நடந்த அனைத்து நிகழ்வுகளின் காட்சிகளோடு, எண்ணங்களோடு அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கடல் காற்று, பெருங்காற்று வீசி அலைக்கழிக்கிறது. இப்பொழுது மரணம் சம்பவித்து விடுமோ, நாம் அனைவரும் இப்போது கடலுக்குள்ளே மூழ்கி விடுவோமோ என்று பயணிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அலங்கோலமான, அதாவது போராட்டம் நிறைந்த, கலக்கம் நிறைந்த, பயம் நிறைந்த, சஞ்சலம் நிறைந்த, தப்பித்துக்கொள்ள வழியே இல்லை என்று நினைக்கின்ற போது கடன் பாரங்கள், வியாதிகள், நோய்கள், துன்பங்கள், இழப்புகள், இல்லாமைகள், ஏழ்மைகள், தரித்திரங்கள், புறக்கணிப்புகள், அவமானங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற போது, ஏமாற்றங்கள் நம்மை விழுங்கி போடுகின்ற போது, தற்கொலை முயற்சிகளுக்கு கூட அந்த தற்கொலை, நான் ஏன் வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி தற்கொலைக்கு முயற்சி செய்கின்ற அநேக நிலைப்பாடுகள் நமக்கு தோன்றக்கூடும். வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதிருங்கள், தற்கொலையை தேடாதிருங்கள். தற்கொலை உங்களுக்கு தீர்வல்ல. தற்கொலை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற புயலுக்கு, அந்த சுழல் காற்றுக்கு, அந்த சூறாவளிக்கு, வாழ்க்கை சூறாவளிக்கு, வாழ்க்கை புயலுக்கு, வாழ்க்கை கலக்கத்திற்கு, கலக்கம் நிறைந்த வாழ்க்கைக்கு தற்கொலை ஒரு தீர்வு அல்ல, முடிவு அல்ல. தற்கொலையை தேடாதிருங்கள். ஒரு நிமிட முடிவு உங்களை அழிவுக்கு கொண்டு வழிநடத்தும். சற்று நிதானமாக யோசியுங்கள். கர்த்தரை இருக்கிற இடத்திலேயே, உன் உள்ளத்துக்குள்ளேயே தேடு. உன் ஆத்மாவுக்குள்ளேயே நீ கதறு, ஆண்டவரே எங்கே இருக்கிறீர், எனக்குள் வாரும், என்னிலே செயல்படும் என்று நீ இருக்கிற இடத்திலிருந்தே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கதறு. அங்கே போனால் கடவுள் இருப்பாரா, இங்கே போனால் இயேசு இருப்பாரா, அங்கே போனால் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரா, இந்த போதகரிடத்திலே போனால் அதிசயம் நடக்குமா, அங்கே போனால் என் வாழ்க்கையிலே அற்புதம், வாழ்க்கை தலைகளாக மாறிவிடுமா, நான் கீழே படுகொலியிலே விழுந்து கிடக்கிற நான் ஆகாயத்திலே ஏறி விடுவேனா என்றெல்லாம் எண்ணி பார்க்காதிருங்கள். எங்க போனாலும் உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை தான். யாரும் உங்களை மாற்ற முடியாது. யாரும் உங்களுடைய தரித்திரத்தை தூக்கி எடுக்க முடியாது, மாற்றி போட முடியாது. யாரும் உங்கள் வியாதியை தூக்கி போட முடியாது. பாசாங்கு காட்டலாம், பயப்படாத, நான் இப்ப ஜெபம் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். இது ஒரு அசுத்தாவியினுடைய வேலை, இது ஒரு பிசாசினுடைய வேலை,
இது உங்க அடுத்த வீட்டுக்காரன் உங்களுக்கு செய்த மந்திரவாதம், ஏவி விட்ட பிசாசு, வச்ச சூனியம், அதனால வந்த பிரச்சனை அப்படின்னு அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட சண்டைக்கு மூட்டி விடுவாங்க. இப்படிப்பட்ட ஓநாய்களிடத்திலே போகாதிருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரை தேடுங்கள். உங்களுக்குள்ளேயே தேடுங்கள். உங்கள் வீட்டிற்குள்ளேயே தேடுங்கள். தேடுகின்ற போது உங்கள் வேதாகமம் உங்கள் கையிலே கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் உங்களோடு பேசும். நிச்சயமாக கர்த்தர் நேரடியாக பேசுகிறாரா இல்லையா? பேசுவார். நீ முழு இருதயத்தோடு உன்னை கர்த்தரை தேடுகின்ற போது, உனக்குள்ளே நீ இருக்கிற இடத்திலேயே தேடுகின்ற போது, உன் ஆத்துமாவின் கதறல் அவருடைய சப்தத்தில், அவருடைய செவியிலே கேட்கும். அவர் எழும்புவார். எப்படி? இங்கு அப்பொழுது அவருடைய சீசர்கள் 25ஆம் வசனம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து எங்க வந்து? அவர்கள் அமர்ந்திருக்கிற படகுக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திரை உறங்கி கொண்டிருக்கிற இடத்திலே வந்து, கடல்ல குதிச்சு ஓடி அக்கறைக்கு பொண்ணும் தேடி போகல, அதே அவர்கள் பயணிக்கிற படகுக்குள்ளேயே அல்லது கப்பலுக்குள்ளேயே அடித்தட்டிலே இறங்கி வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எப்படி கூப்பிடுறாங்க? ஆண்டவரே, எங்களை ஆளுகிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை வாழ்விக்கிறவரே, எங்கள் ஆண்டவரே, எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும். யார் கேட்கிறார்கள்? ஒரு சீடனா? பேதுரு மட்டுமா? யோவான் மட்டுமா? இல்லை, எல்லா சீடர்களும் ஒருமித்து குரலிலே ஒரே நோக்கத்தோடு, எல்லாருடைய நோக்கமும் கடல் புயலில் இருந்து இந்த கடலில் வீசுகிற பெருங்காற்றின் அலைகளுக்கு நாங்கள் தப்ப வேண்டும். ஒரே நோக்கம், ஒரு மனம். 12 சீடர்களுடைய மனதின் எண்ணமும் நோக்கமும் ஒன்றாக இருந்தது. எதுவாக இருந்தது? அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை துளிர் விட்டிருந்தது. அந்த கலக்கத்தின் மத்தியிலே, அந்த குழப்பமான சூழ்நிலையிலே மரணித்து போவோமோ, கடலுக்குள்ளே மூழ்கி விடுவோமோ என்ற அந்த குழப்பமான புத்தி பேதலித்த நிலையிலும் கூட, அந்த மரண பயம் கவி கொண்ட அந்த நேரத்திலும் கூட எதுவும் கையும் காலும் ஓடாது, எதுவும் சிந்திக்க தோன்றாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்களுக்கு அனைவருக்கும் ஒரே ஒரு எண்ணம் தோன்றியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே படுத்திருக்கிறாரே. அவரிடத்திலே சென்றார்கள். ஆண்டவரே, எங்களை ரட்சியும், எங்களை மீட்டுக்கொள்ளும், மரண பயம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது, பெரும் கடல் கொந்தளிப்பும் கடலின் அலைகளும் எங்களை விழுங்கி போடும் போல் இருக்கிறது, பெருங்காற்று கடலுக்குள்ளே எங்களை மூழ்கடித்து போடும் போல் இருக்கிறது, எங்களை தப்புவியும், எங்களை மீட்டு ரட்சியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இடத்திலே அவரை எழுப்பி, அவர் படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்த, உறங்கி கொண்டிருந்த ஆண்டவரை எழுப்புகிறார்கள். மடிந்து போகிறோம், இதோ சாக போகிறோம், செத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உயிரோடு செத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலே, எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, ஒருவேளை மாட மாளிகையாக இருக்கலாம், அல்லது கூட கோபுரமாக இருக்கலாம், அல்லது சாதாரணமான ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இருக்கிறது ஒரு சிறு குடிசையாக இருக்கலாம், எந்த இடத்தில், அல்லது தெரு வீதியிலாக இருக்கலாம், எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்வை நீங்கள் நடத்தி செல்லும்படியாக தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற படகு, வாழ்க்கை கப்பல், நீங்கள் தங்கி இருக்கத்தக்க இடம். அந்த இடத்திலிருந்து ஆலயத்துக்குத்தான் போகணும்னு ஓட வேண்டாம். உங்கள் சரீரமே கர்த்தருடைய ஆலயம், உங்கள் இருதயமே தேவனுடைய எருசலேம். உங்கள் சரீரமும் நம்முடைய சரீரமும் நம்முடைய இருதயமுமே, நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்துமாவுமே கர்த்தர் தங்கும் வாசஸ்தலம், கர்த்தருடைய ஆலயம். நமக்குள்ளேயே கதறுவோம். குடும்பமாக நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை இணைந்து கைகோர்த்து கர்த்தருடைய சமூகத்திலே முழங்காலிட்டு ஒரே நோக்கத்தோடு, எல்லாருடைய நோக்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவரே,
இந்த குடும்ப போராட்டத்தில் இருந்து, இந்த குடும்பத்தின் கலக்கமான சூழ்நிலைகளில் இருந்து எங்களை மீட்டு ரட்சியும் என்று உங்கள் குடும்பத்திலே குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் ஒருமித்து கதறுங்கள். தனித்தனியாக கதறுங்கள். உங்கள் ஆத்துமாவின் ஆழத்திலே, உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் இயேசு. அந்த கிறிஸ்துவின் ஆவி, அந்த உயிர் காற்று நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும்படியாய் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே ஊதி இருக்கிற அவருடைய சுவாச ஜீவ காற்றாகிய கிறிஸ்துவின் ஆவி நம்முடைய ஜீவாவி, ஜீவாத்மா. அங்கே அந்த ஜீவனாகிய கிறிஸ்து அங்கே தூக்கத்தை விட்டு எழும்புவார். ஏனெனில் நாம் அவரை தூங்க வைத்து விட்டோம். பல்வேறு நிலைகளிலே அவரை புறக்கணித்து அவரிடத்திலே ஆலோசனை கேட்காமல் போதகர்களுடைய ஆலோசனையை கேட்டு ஆவிக்குரியவர்கள் என்று நம்பி கள்ளத்தீர்க்கதரிசிகள் புரோக்கர்களுடைய பேச்சுக்களை நம்பி அநேக போதகர்கள் இன்று புரோக்கர் வேலை தான் செய்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காட்டிக் கொடுப்பதும் கூட்டிக் கொடுப்பதும் தான் இன்றைய போதகர்களுடைய வேலையாக மாறிவிட்டது. எல்லாம் கைக்கூலிக்காக. அப்படிப்பட்டவர்களை தேடி ஓடாதீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே நீங்கள் அவர்களை தேடி ஓடுகிறபடியினால் தான் உங்களுக்குள் இருக்கிற ஜீவனாகிய ஆவி, கர்த்தருடைய ஜீவ சுவாசம், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே ஊதின ஜீவ சுவாசத்தை அணைத்து போட்டீர்கள். அவரை எழுப்புங்கள். அவர் எழும்பட்டும். அவர் எழும்பி உங்கள் வாழ்க்கை போராட்டத்தை, அந்த குடும்பத்திலே வீசுகிற புயலை அடக்குவார், கொந்தளிப்பை அடக்குவார். நீங்கள் சார்ந்திருக்கிற அந்த சமுதாயத்திற்குள்ளே அனைவரும் உங்களை எதிர்க்கிறார்களா? உங்கள் அழிவை விரும்பி தேடுகிறார்களா? சமுத்திரம் போன்ற சத்துருக்களின் சேனைகளின் கூட்டத்திலே இருக்கிறீர்களா? அந்த சமுத்திரம் போன்ற சத்துருக்களின் கூட்டம் உங்களை ஆர்ப்பரித்து அழித்து போட கங்கணம் கட்டுகிறார்களா? அவர்களின் மத்தியிலே நீ தனி ஒருவனாக இருக்கலாம், நீ ஒரு தனி குடும்பமாக இருக்கலாம், உன் குடும்பம் மட்டும் தனியாக இருக்கலாம், உன் ஊரார் அனைவரும் உனக்கு எதிராக இருக்கலாம். மறந்து போகாதே, இந்த அனுபவங்களை எல்லாம் நானும் தாண்டி வந்திருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல ஆண்டுகள். என் வீட்டை விட்டு வெளியே இறங்க முடியாத ஒரு சூழல் என் ஊரிலே எனக்கு இருந்தது. அனைவரும் என் வீட்டிலே உண்டு உறங்கினவர்கள், எங்கள் முற்பிதாக்களால் வளர்க்கப்பட்டவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் பிள்ளைகளைப் போல எடுத்து வளர்த்தவர்கள், அவருடைய சந்ததிகள், அவர்களை சார்ந்தவர்கள் எங்களை விழுங்கி போட கங்கணம் கட்டின காலங்கள் எல்லாம் உண்டு. ஊரே பகைத்தது. அப்பொழுதும் நடு இரவிலும் ஒவ்வொரு வேளையும் தேவ சமூகத்தில் கதறினோம். இன்று அனைவரும் ஒதுங்கிவிட்டார்கள். ஒதுங்கிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். இல்லை, அவர்கள் தங்களுக்குரிய காரியங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ரகசியமாக நேரடியாக மோதுவதை, எதிர்ப்பதை தவிர்த்து விட்டார்கள். ஏனால் முடியாது. அதற்குரிய தண்டனைகளை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். ஒருவர் இருவர் அல்ல, அனைவரும் யார் யார் எதிர்த்தார்களோ பல வழிகளிலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். நாங்கள் யாரையும் காயப்படுத்தவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. உன் வாழ்க்கையிலே கொந்தளிப்பா, உன் குடும்பத்துக்குள்ளே கொந்தளிப்பா, சகோதரர்களுக்குள்ளே பிரிவினையா, தாய் தகப்பனுக்குள்ளே பிரிவினையா, பிள்ளைகளுக்குள்ளே, நீ கர்த்தருடைய சமூகத்திலே கதறுங்கள். உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை எழுப்புங்கள். இங்கே சீடர்கள் அதைத்தான் செய்தார்கள். கடலிலே சாடி எல்லாரும் மீனவர்கள், சம்படவர்களே, கடலிலே மீன் பிடிப்பவர்களே, கடல் கொந்தளிக்கிறது, புயலோடு படகோடு கப்பலோடு நாம் அமிழ்ந்து விடுவதை பார்க்கிறோம். மிதவைகளை எடுத்து கடலிலே குதித்து விடுவோம் என்று குதிக்கவில்லை. குறுக்கு வழிகளை தேடவில்லை. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு மத்தியிலே, கப்பலின் அடியிலே, படகின் அடித்தட்டிலே படுத்து நித்திரையாயிருக்கிறார், அவரிடத்தில் போவோம் என்று அவரிடத்திலே வந்தார்கள். நாமும் அப்படியே செய்வோம். குடும்பத்தோடு, அல்லது குடும்பமே உனக்கு எதிராக இருக்கிறதா, உன் சொந்த குடும்பமே உனக்கு எதிராக இருக்கிறதா, நீ உன் அறைக்குள்ள அறைக்கதையை பூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே மண்டியிடு, கதறு. அவர் உன்னோடு பேசுவார்.
அவர் எழும்புவார். அவர் நித்திரை மயக்கமாய் இருப்பது போல உனக்கு காண்பிக்கிறார். அவர் உனக்குள்ளே உறங்கவில்லை. அவர் கண்ணுறங்காதவர். அவர் கண்ணுறங்காதவர். தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆவலாய் விழிப்பாய் காத்து கொண்டிருக்கிறார். என் மகன், என் மகள், என் பிள்ளை எப்பொழுது என்னை தேடுவான், என்னிடத்திலே கடந்து வருவான் என்று. அருமையானவர்களே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். கடலிலே இருக்கின்ற மீன் அல்லது தண்ணீரிலே, ஆற்று நீரிலே இருக்கின்ற மீன் ஒருபோதும் கண்ணுடைய கண்ணை மூடுவதில்லை, கண்ணிமைகளை மூடுவதில்லை. அது கண் உறங்குவதும் இல்லை, தனிமைகளை மூடுவதும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுபோல கண்ணிமையை மூடாமல் உறங்காமல் கர்த்தர் உனக்காக விழிப்பாய் காத்திருக்கிறார். எங்கே? உன் இதயத்தின் ஆழத்துக்குள்ளே, உன் குடும்ப அங்கத்தினர்களின் நடுவிலே, உன் குடும்பமாகிய வாழ்க்கை படகின், வாழ்க்கை கப்பல், வாழ்க்கை புயல் சூழ்ந்தது சமுத்திரத்திலே வாழுகின்ற ஒரு கடலை, ஒரு கப்பலை போல, ஒரு படகை போல தத்தளிக்கக்கூடியது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே, அந்த தத்தளிக்கிற, கலங்கி பொங்குகிற அந்த கடலிலே அடியிலே அவர் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் போதகர்கள் நடிக்கிறது போல அல்ல. நீங்க போன் பண்ணும் போதெல்லாம் அவன் சொல்லுவான், ஐயா உபவாசத்தில் இருக்காரு. என்ன இருக்காரு? சில போதகர்களை அழைத்தால் தெரியும், பாஸ்டர் இருக்கிறாரா, அவர் உபவாசத்தில் இருக்காரு ஐயா. அவர் 7 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம். அவர் பச்சை தண்ணி கூட குடிக்காம உபவாசத்தில் இருக்காரு. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டாரு. நீ எப்பொழுது அவரை ஆத்மார்த்தமாக முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு உன் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறாயோ, உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறாயோ, அவரை அழைக்கிறாயோ, அப்பொழுது அவர் உனக்காக விழித்தெழும்புவார். ஏனெனில் அவர் உறங்கவில்லை. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் கண்ணிமைகள் மூடுவதும் இல்லை. உனக்காக விழித்து உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார். அங்கே படகின் அடித்தட்டிலே அவர் உறங்குவது போல தலை சாய்த்து உறங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய ஆன்மா, அவருடைய ஜீவன், அவருடைய உயிர் தம்முடைய பிள்ளைகளுக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் ஓடி சென்று அவரை அழைத்தார்கள், அவரை எழுப்பினார்கள். ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அருமையான கிறிஸ்தவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே போராட்டமா, கொந்தளிப்பா, தற்கொலைக்கு நேராக பயணிக்க தோன்றுகிறதா? கர்த்தரை தேடுங்கள், உங்களுக்குள்ளேயே தேடுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தேடுங்கள், ஆத்மாவின் இருதயத்தின் ஆழத்திலே தேடுங்கள், அவரை நோக்கி கதறுங்கள். வெளியிலே சத்தம் வேண்டாம், வெளியிலே கூக்குரல் இட வேண்டாம், இதெல்லாம் ஆர்ப்பாட்டம். உள்ளுக்குள்ளே கதறுங்கள், அவர் உங்களோடு பேசுவார். அருமையான கிறிஸ்தவர்களே, அதற்கு அவர் உடனடியாக, அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளை யாரை பார்த்து கேட்கிறார்? உங்களையும் என்னையும் பார்த்தல்ல, தம்மோடு கூட 3.5 ஆண்டுகள் நடந்த, பயணித்த, பின்பற்றின சீடர்களை பார்த்து கேட்கிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? இவர்கள் மரணத்துக்கு பயந்து ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கூப்பிட போறாங்க. அவர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, நீங்கள் என்னோடு கூட வாழ்ந்ததினால் என்ன பிரயோஜனம்? நான் உங்களோடு இருந்ததினால், நீங்கள் என்னை இதுவரையிலும் பின்பற்றி வந்ததினால் என்ன பிரயோஜனம்? விசுவாசம் இல்லாத சந்ததியே, பக்தி வேடமாயிடுகிறீர்கள் என்று கேட்கிறார். கேட்டுக்கொண்டு சொல்லுகிறார், ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி, நான் உங்களோடு இருக்கிற போது உங்களுக்கு என்ன பயம்? நான் உங்கள் நடுவிலே இருக்கிற போது உங்களுக்கு என்ன பயம்? என் பெயராலே சமுத்திரத்தை பார்த்து இறையாதே என்று சொல்லக்கூடாதா? காற்றை பார்த்து வீசாதே நில், பெருங்காற்றே அடங்கு என்று சொல்லக்கூடாதா? விசுவாசம் இல்லையா அவனுக்கு?
என்று கேட்கிறார். அருமையானவர்களே, இன்று நாம் என்ன செய்கிறோம்? நான் ஜெபித்தால் என்னுடைய வியாதி குணமாகாது என்று தானே மற்றவர்களிடத்திலே ஓடுகிறேன். உன்னுடைய தேவைகளுக்காக நீயே ஜெபி. அதான் சொன்னிருக்காரே, உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும். நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில், கர்த்தருடைய பரிசுத்த வேத வசனங்களின் பேரில் எவ்வளவு உறுதி வைத்திருக்கிறாயோ, நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ, எவ்வளவு பற்றுறுதி விசுவாசம் கொண்டிருக்கிறாயோ, அந்த விசுவாசமே அது கடுகை போன்று பூரணமாக இருக்கட்டும். அந்த விசுவாசமே உன்னை ரட்சிக்கும், உன் வியாதியை குணப்படுத்தும், உன் குடும்பத்தின் போராட்டங்களை மாற்றும், உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கும். என் அனுபவத்தை கொண்டு சொல்லுகிறேன். உலகமே, இந்த ஊர், நான் சார்ந்திருக்கிற ஊர், அந்த கிராமம் முழுவதுமாக என்னை சேர்ந்து எதிர்த்த போதும் நான் கலங்கி ஓடவில்லை. இன்றும் 100 பேர் எனக்கு எதிராக இப்ப வெட்டி கொள்ளுவோம்னாலும் நான் ஓட மாட்டேன். அவர்கள் மத்தியிலே நிற்பேன். ஏனெனில் எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறார். நான் ஒரு தவறு செய்திருந்தால் அவர் என்னை தண்டிப்பார், ஆனாலும் சத்துருவின் கையிலே என்னை கொடுத்து விட மாட்டார் என்கிற நம்பிக்கை எப்பொழுதும் எனக்கு உண்டு. நான் தவறு செய்யாதவன் அல்ல. நான் வார்த்தைகளால் தவறு செய்திருக்கிறேன், சிந்தனையிலே தவறு செய்திருக்கிறேன், நடத்தையிலே தவறு செய்திருக்கிறேன், பேச்சிலே, செயலிலே நான் தவறுகளை செய்வதில்லை. அறியாமல் செய்திருக்கலாம். அறிந்தும் தெரிந்து இது தவறுதான் என்று தெரிந்த பிற்பாடு உணர்ந்து நான் தவறை செய்ததில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய பார்வையிலே தேவ நீதிக்கு எதிராக ஒரு தவறு செய்திருந்தால் அவர் என்னை தண்டிப்பார். அவருக்கு என்னை தண்டிக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் என் சத்துருக்களின் கையிலே என்னை விட்டுவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்று வரை நான் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டதே இல்லை. பெரிய அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருந்த அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பண முதலைகள், பெரும் செல்வந்தர்கள், பெரும் ரவுடி கும்பல்கள் என்னை எதிர்த்ததுண்டு. பல்வேறு ரவுடிகள் எத்தனையோ கூலிப்படைகளை கொண்டு வந்தார்கள். ஒன்றுக்கு உதவாத நல்ல ஒரு காற்றடித்தால் அந்த காற்றெண்ணை பதரை போல அடித்து கொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட என்னை கொல்வதற்கு எத்தனையோ பேர், பல ஒரு 10-15ற்கு அதிகமான ரவுடி கும்பல்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலே எனக்கு எதிராக அனுப்பப்பட்டார்கள். கூலிக்கு பொருத்தி கொண்டு வரப்பட்டார்கள். என்னை மேற்கொள்ள முடியவில்லை, தொட முடியவில்லை. ஏனெனில் தேவன் என்னோடு இருந்தார். அந்த கூலிப்படைகளை கொண்டு வந்த கூலிப்படை தலைவர்களை தேவன் பலர் கண்களுக்கு முன்பாகவே தூக்கி சுழல் காற்றிலே தூக்கி அடித்தது போல தரையிலே நடு ரோட்டிலே அடித்தது உண்டு. ஏன் இவன் நடு ரோட்டிலே தலைகுப்பற விழுந்தான், அப்படி அடிக்கப்பட்டான், தூக்கி அடிக்கப்பட்டது போல என்று அசந்து போய் பார்த்து கொண்டு நின்றவர்கள் உண்டு. என்னிடத்தில் சொன்னவர்கள் உண்டு, ஜான்சன் 1 செகண்ட் தப்பிட்ட, இல்லைன்னா இன்னாருடைய கூலிப்படைகள் உன்னை இந்த இடத்திலே சமாதி ஆக்கியிருப்பார்கள் என்று. பஸ் வந்தது, நீ ஏறி சென்று விட்டாய். அவர்கள் நீ நின்ற இடத்தை சுற்றி கொண்டார்கள். நீ பஸ்ஸிலே புறப்பட்டு விட்டாய். சற்று நிமிடங்களுக்கு, சிறு நிமிடம், அந்த பேருந்து உன்னை அவர்களை கடந்து செல்லும் முன்பு அந்த கூலிப்படைகளை கொண்டு வந்த தலைவனை, அவன் என்ன நடந்தது என்று தெரியாது, சுழலி வந்தது போல அப்படியே தூக்கி நடு ரோட்டிலே அடிக்கப்பட்டான். யார் அடித்தது தெரியாது. அருமையானவர்களே, அன்றோடு அவன் தன்னுடைய கூலிப்படைகளையும் விட்டு அவனும் ரோட்டிலே நடமாட்டமின்றி ஒதுங்கி விட்டான். எத்தனையோ ஆண்டுகளாய் எதிர்த்து நின்றவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், தம்முடைய பணிக்கென்று அழைத்த தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை சத்ருவன் கையிலே ஒரு நொடி பொழுது கூட விற்று போட மாட்டார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. கொன்றாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்காக நிற்பேன் என்கிற உறுதிப்பாடு. அன்பான கிறிஸ்தவர்களே, உங்கள் விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்.
எந்த போராட்டமும் உங்களை ஒன்றும் செய்யாது. என் குடும்பம், என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், அவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், ஊரார், உறவினர்கள், அவர்களுடைய உறவினர்கள், உற்றார், இனம், ஜனம், பந்துக்கள் அனைத்தும் எனக்கு எதிர்த்து நின்ற போது நான் தனி ஒருவனாக நின்றேன். போலீஸ் படைகளை கொண்டு வந்தார்கள், அதை கொண்டு வந்தார்கள், கூலிப்படைகளை கொண்டு வந்தார்கள். பல ஆண்டுகள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் சொல்வது ஒன்று, நான் என் தேவனோடு என்னோடு இருந்தால் என் தலையில் உள்ள ஒரு மயிரை கூட உங்களால் அசைக்க முடியாது, தொட முடியாது என்று சவால் விட்டிருக்கிறேன். தாடி பெருசா தாடி வளர்த்திருப்பேன், இங்க வரைக்கும் முடி வளர்ந்து கிடக்கும். என் தோள்பட்டை வரை முடி நீண்டு கிடக்கும், தலைமுடியும் தாடியும். இதுக்காகத்தான் வளர்க்குறேன், முடிஞ்சா எடுத்துக்க ஒரு முடியாவது. இப்படியே இந்த தாடி மயிரில் இருந்தோ தலை மயிரில் இருந்தோ நீண்டு கிடக்கு. எவனுக்கு எடுக்க முடியுமோ எடுத்துக்க, அதுக்காகத்தான் வளர்த்துறேன் அப்படின்னு சவாலாக சொல்லுவேன். என் தேவன் இருக்கிற வரையிலும், என்னோடு இருக்கிற வரையிலும் ஒரு மயிரை கூட உங்களால் தொட முடியாது என்று, தொட முடியவில்லை இன்று வரை. அருமையான கிறிஸ்தவர்களே, வாழ்க்கையிலே புயல் வீசும், கொடுங்காற்று வீசும், உலகமே சமுத்திரமே கொந்தளிக்கும், உன்னை சூழ்ந்திருக்கிற சமுதாயமே உனக்கு எதிராக கொந்தளித்தெழும்பினாலும், போர் செய்தாலும் கலங்காதே, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள், என்னில் இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், நான் நம்புகிறவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். உலகத்தையும் உலகத்தில் இருப்பவர்களையும் பார்க்கிலும், என் சத்துருக்களோடு இருக்கிற சாத்தானுடைய சேனைகளை பார்க்கிலும், 33 கோடி தேவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குமானால், அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்தவன் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன். அவர் உன்னை பாதுகாப்பார், அவர் உன்னை விடுவிப்பார். ஒரு பொழுதும் ஒரு கண் இமை அசைகிற நேரம் கூட உன்னை சத்துருவின் கையிலே அவர் விற்று போட மாட்டார், கொடுக்க மாட்டார். அவருடைய கண்ணின் கண்மணியை போல உன்னை தம் கரத்தில் ஏந்தி பாதுகாப்பார். கண்ணை இமை காப்பது போல் அவர் உன்னை காப்பார். ஆனால் ஒரு படிப்பினைக்காக தேவன், அவருக்கு தெரியாததல்ல, கொடுங்காற்று வீச போகிறது, கடல் கொந்தளிக்க போகிறது, படகு அலைக்கழிக்கப்பட போகிறது, சீடர்கள் பயந்து நடுங்க போகிறார்கள், மரண பயம் அவர்களை தொற்றிக்கொள்ள போகிறது என்பது அவருக்கு தெரிந்தே இருந்தது. இவர்களை சோதிக்கும்படியாக அவர் அயர்ந்த நித்திரையாய் இருப்பது போல காணப்பட்டார். அவர்களுக்கு காணப்பட்டார். அவர் உறங்கிக் கொண்டிருப்பது போல அவர் எழுந்தார். இவர்கள் அவரை நாடி சென்றார்கள். குறுக்கு வழிகளை தேடவில்லை, தப்பி ஓட வழிகளை தேடவில்லை, வழியாகிய கிறிஸ்துவை தேடினார்கள். அவரண்டையிலே சென்றார்கள், அவரை எழுப்பினார்கள். ஆண்டவரே ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் சாக போகிறோம், சாவு எங்களை துரத்துகிறது, எங்களை சூழ்ந்து கொண்டது, ரட்சியும் என்று கதறினார்கள். அவர் சொன்னார், ஏன் பயப்படுகிறீர்கள் அற்ப விசுவாசிகளே என்று கேட்டு, எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். கொடுங்காற்றை பார்த்து நில், அடங்கு, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு, உன் அலைகளை அடங்கு, உன் அலைகள் இந்த மட்டும் வந்தது போதும், அடங்கு என்று காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். கூக்குரல்லவில்லை, அதட்டினார். நெல் எல்லாம் நின்று விட்டது. காற்றும் கடலும் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கொடுங்காற்று வீசுவதை நிறுத்திவிட்டது, அடங்கிவிட்டது. கொந்தளித்து பொங்கி எழுந்த சமுத்திரம் அடங்கிவிட்டது. 12 சீடர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் அப்போது சீடர்கள் என்று அங்கே அந்த வார்த்தை சொல்லவில்லை. ஏனெனில் சீசனை, குருவை பின்பற்றுகிறவன் சீடனும் குருவை போல இருப்பான். குருவின் குணாதிசயங்கள் அந்த சீடனிடத்தில் இருக்க வேண்டும். இங்கே இந்த 12 சீடர்களும் அப்போது அப்போஸ்தலர்களும் அல்ல, அப்போது சீடர்கள் என்றும் அழைக்கப்படவில்லை. அவர்கள் மனுஷர்கள், சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள்,
சாதாரண மனிதர்களாக அற்ப விசுவாசிகளாக நின்றார்கள். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சாதாரண மனிதர்களை பார்க்கிலும் கேவலமான விசுவாசமாக அல்லவா இருக்கிறது? அருமையானவர்களே, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு, இப்ப நீங்க கன்வென்ஷன் மேடைகளிலே, கோபுரங்களின் கூடாரங்களிலே, ஆசரிப்பு கூடாரங்களிலே அவர்கள் காட்டுகிற மாய வித்தைகளை, மாயஜாலங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு வாய் விளந்து நிற்கிறீர்களே, அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றை பார்த்து அமைதலாயிரு, கடலை பார்த்து இறையாதே அடங்கு என்று அதட்டுகின்ற போது உடனடியாக அந்த பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அவர் கைகளை காட்டின போதே, அல்லது வாயை திறந்து ஒரு வார்த்தை அடங்கு, போதும், நிறுத்து, நில் என்று சொன்ன போதே அவை அடங்கிற்று, அமைதல் உண்டாயிற்று. அதை கண்டு ஆச்சரியப்பட்டு வாய் விளந்து நின்றார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு நடந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு நடந்தவர்கள், அவரிடத்தில் நேரடியாக முகமுகமாக கற்றவர்கள், அவர் செய்த பலத்த செய்கைகளை கண்டவர்கள் யோசிக்கிறாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ. அவர்களுக்கே, அவர்களோடு இருந்த, அவரை பின்பற்றி நடந்த சீடர்களுக்கே அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியவில்லை. இந்த அருமையான கிறிஸ்தவ சமுதாயமே, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே, பாரம்பரிய கிறிஸ்தவர்களே, சில நன்மைகளுக்காக, தேவைகளை சந்திப்பதற்காக கிறிஸ்தவ மதம் தழுவினவர்களே, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் உண்டு உறங்கி நடந்து பயணித்து அவருடைய போதனைகளை கேட்டவர்கள், அவருடைய மாபெரும் அற்புதங்களை கண்டவர்கள். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, அவர்கள் அதிசயநாதர், அற்புதநாதர் என்று சொல்லவில்லை. உங்களைப் போல, உங்கள் போதகர்களைப் போல அதிசயநாதர் என்று சொல்லவில்லை, அற்புதநாதர் என்று சொல்லவில்லை. இவர் எப்படிப்பட்டவரோ, அவரை குறித்து ஒரு கடுகளவும் அறியாதவர்களைப் போல கேட்டார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இயற்கை அவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஏனெனில் அந்த வார்த்தையிலே ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அவரே சகலவற்றையும் உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர் அவர். இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று சமுத்திரத்திற்கு அரணாக கடற்கரை அலைகள், சமுத்திரத்தின் அலைகள் பொங்கி எழும்பி பூமியை மூடிவிடாதபடிக்கு, ஜனங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கடற்கரை மணலை அதற்கு எல்லைக்குறியாக வைத்தவர். சமுத்திரத்தை மேலும் கீழுமாக பிரித்து மேலே சேர்ந்த சமுத்திரத்திற்கு, ஜலத்திற்கு வானம் என்று பெயரிட்டவர் அவர். கீழே சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டவர் அவர். இம்மட்டும் பொங்கி எழும்பலாம் நீ, இதற்கு மேல் மிஞ்சி வரக்கூடாது என்று கடற்கரை மணலை அதற்கு எல்லையாக வைத்தவர் அவர். பலவிதமான காற்றுகளை உண்டாக்கினவர் அவர். தம்முடைய தேவதூதர்களை, பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதர்களை காற்றுகளாய் மாற பண்ணுகிறவர் அவர். அவர்களை சிருஷ்டித்தவர் அவர். சகலவற்றையும், காணப்படுகிறவைகளையும், கண்களால் காணக்கூடியவைகளையும், நம்முடைய மானிட கண்களால் காண முடியாதவைகளையும், காற்றையும் புயலையும் உண்டாக்கினவர் அவர். படைத்தவர், சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர். படைக்கப்பட்டவைகளுக்கு நில் என்று சொன்னால் படைக்கப்பட்டவைகள் நிற்கும், அடங்கும், அதற்கு மிஞ்சி வராது. சாத்தானும் படைக்கப்பட்டவனே, அவருடைய சிருஷ்டிகளில் ஒருவனே. அவனை பார்த்தும் நில் என்று சொன்னால் அவன் நிற்பான், போ என்று சொன்னால் அவன் போவான். நீங்க ஆவிக்குரிய அப்பம்மார், மேடை நாடக நடிகர்கள், பிசாசு துரத்துகிற பெரிய வித்வான்கள், போன்னு சொன்னா ஒன்றும் பிசாசு போகல, பிடிச்சு தள்ளுறாங்க. தள்ளுப்பா, பிடி, நெற்றியில கைய வச்சு ஒரு தள்ளு,
அங்க விழு, மல்லாக்க விழு. கேட்டா பிசாசு ஓடிச்சு. இவன் தான் தள்ளி போட்டான். அவனை பிடிச்சி தலையில கையை வச்சு, நெற்றியில கையை வச்சு உலுக்கி தள்ளி போட்டவன் இவன். பிசாசு அவனை தள்ளி போட்டுட்டு ஓடிச்சான். இயேசு கிறிஸ்து இந்த மாயத்தை ஒன்றும் காமிக்க மாட்டாரு, நடித்தொன்னும் காமிக்க மாட்டார். போ அப்படின்னா அது போகும், அல்லது அது கேட்கும். ஆண்டவரே, நீர் எங்களை துரத்துகிறீன்னா நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகிறோமையா? ஏன்னா நீர் எங்களுக்கு இந்த பூமியிலே வாழ அனுமதித்த காலம் இன்னும் முடியலை. அதனால இது எங்களுடைய, இந்த மனிதனுடைய சரீரம் எங்களுடைய வசிப்பிடமாக இருக்கு. நீர் போக சொன்னால் நாங்கள் போய்விடுகிறோம். எங்கே போகிறோம்? நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போட்டுமா? போங்க, மனிதனை விட்டு, இவன் என் மகன், என் பிள்ளை, அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. இவன் விளக்கு மாற எடுத்து வரட்டுறான், தலைமுடியை பிடிச்சி குலுக்கி பார்க்கிறான், செவரோடு செவரா முகத்தை தலையை பிடிச்சி மோதி பார்க்குறான், முட்டி பார்க்குறான். போக மாட்டேன், இங்கே கடைசியில் பிடிச்சி தள்ளலாம் போ அப்படின்னு. அந்த மல்லாக்க விழுந்து அவன் விழுறான். பேய ஓடுதா இல்லையோ, அவன்கிட்ட பேய இருந்ததா இல்லையோ, அவன் பேய பிடிச்ச மாதிரி நடிச்சிருப்பான், இவன் பேய விரட்டுற மாதிரி தள்ளுறான். இந்த அதிசயநாதர்கள் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போ என்றால் போகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் நிற்கும். அவருக்கு அனைத்தும் சர்வ சிருஷ்டியும் பிரபஞ்சமே கீழ்ப்படியும். வானமும் பூமியும் வானாதி வானங்களும் வான மண்டலங்களின் உன்னதங்களில் இருக்கிற அனைத்தும், பூமியும் சமுத்திரமும் பாதாளமும் பாதாளத்தில் உள்ளவைகள் அனைத்தும் அவருக்கு அடங்கும். அவர் சொல்ல ஆகும். நெல்லென்றால் நிற்கும், போ என்றால் போகும். அருமையானவர்களை, அப்படிப்பட்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை உறுதியாய் நம்புங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் இதயத்தின் ஆழத்திலே நித்திரையாயிருக்கிறார். நீங்கள் அவரை நித்திரை செய்ய ஒரு தாலாட்டு பாடி உறங்க வைத்து விட்டீர்கள். நீங்கள் அந்நிய ஆவிகளை தேடி ஓடி அவர் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார், உங்களுக்குள்ளே நித்திரை கொண்டு விட்டார். ஏனெனில் நீங்கள் அவரை, உங்களுக்குள் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை, உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்துவை தேட மறந்து அவரை தேடி அந்நிய ஆவிகளை தேடி ஓடுகிறீர்கள், அந்நிய தேவர்களிடத்திலே ஓடுகிறீர்கள், அந்நிய குறி சொல்லுகிற மந்திரவாதிகளிடத்திலே ஓடுகிறீர்கள், குறி சொல்லுகிற கிறிஸ்தவ மந்திரவாதி தீர்க்கதரிசிகளிடத்திலே ஓடுகிறீர்கள். அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கர்த்தரை தேடுங்கள். உங்களுக்குள்ளேயே, உங்கள் இதயத்தின் ஆழத்திலேயே கர்த்தரை தேடுங்கள். உங்கள் குடும்பத்தின் மத்தியிலேயே, உங்கள் வாழ்க்கை படகாகிய உங்கள் குடும்பத்தின் மத்தியிலேயே கர்த்தரை அமர்ந்து தேடுங்கள். அமெரிக்கையாய் அமைதியாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை தேடுங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களை சூழ்ந்திருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை முதலாவது அறிந்து அவரை ஆராதியுங்கள், அவரை தேடுங்கள், அவரிடத்தில் உங்கள் தேவைகளை குறித்து கேளுங்கள். அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். தேவைகள் என்றால் ஆடம்பரங்களுக்கான, ஆடம்பர வாழ்வுக்கான தேவைகள் அல்ல. இந்த மாம்சீக சரீரத்தில் நீ வாழ்வதற்கு, உன் குடும்பம் வாழ்வதற்கு எவை தேவையோ அவைகளை அவர் உனக்கு தருவார். சம்பாத்தியத்துக்கு ஒன்றும் தர மாட்டார். சம்பாதிப்பதற்கு, மாடி மேல் மாடி கட்டுவதற்கு, கோடி மேல் கோடி உண்டாக்குவதற்கு, பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பதற்கு உனக்கு ஒன்றும் தரமாட்டார். உன் ஆத்மாவை இழந்து நீ உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக அவர் உனக்கு எதையும் தரமாட்டார். உன் ஆத்மாவை நீ ரட்சித்துக் கொள்வதற்காக உன் ஆத்மாவை அவர் ரட்சிப்பார். மாம்சத்திலே இருக்கும் நாள் வரை உன்னை வாழ்வதற்கு, உனக்கு வாழ்வதற்கு தேவையானவற்றை அவர் தருவார். அதை உறுதியாக நம்பு. உன் ஆசாபாசங்கள், மன விருப்பங்களை எல்லாம் கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணங்கொள்ளாதே. அதை அவர் தரமாட்டார். ஆனால் அவைகளை தருகிறவர்கள் அந்நிய ஆவிகள். ஏனெனில் உலகம் பொல்லாங்கனுடைய கருத்திலே இருக்கிறது. சாத்தான் சொன்னானே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை படைத்தவரிடத்திலே கேட்டானே, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த காணப்படுகிற பிரபஞ்சம் உலகம் அனைத்தையும் உனக்கு தருவேன்.
சகலமும் என் ஆளுகைக்குள் இருக்கிறது. ஆமா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அவனை பின்பற்றி ஓடினால் அவன் நீங்கள் கேளாத ஐஸ்வர்யங்களையும் தருவான். உலகத்தையே உங்க மடியில கொண்டு கொட்டுவான். ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளும் சமாதானமும் வராது, நிறைவும் வராது. ஏன்னா எந்த பாதாளத்துக்குள்ளேயே தள்ளி விடுகிறான் அவன். உங்கள் இருதயமும் உங்கள் மனமும் பாதாளமாய் மாறிவிடும். நீங்களே பாதாளமாய் மாறிவிடுவீர்கள். அவன் அப்படிப்பட்டவைகளை உங்களுக்கு தருவான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் ஆத்துமாவின் வாழ்வுக்கு ஏதுவாக இந்த மாம்ச சரீரத்தில் நீ இருக்கிற நாள் வரை நீ உன் குடும்பத்தார்களும் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, நித்திய பேரின்ப வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆத்ம விடுதலையை, சரீர விடுதலையை உனக்கு தருவார். நம்புங்கள், இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். நம் கப்பலிலே, நம் வாழ்க்கை படகாகிய கப்பலிலே நமக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவரை செயல்பட அனுமதியுங்கள். அவரிடத்திலே ஆலோசனை கேளுங்கள். அவர் உங்களை நடத்துவார். அவரோடு இருங்கள். பொங்கி எழும்பும் கடல் புயல்களும், சூழ்ந்து கொள்ளும் கொள்ளை நோய்களும், யுத்தங்களும், பட்டயங்களும், பஞ்சங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிற இயேசு, இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற இயேசு நம்மை நடத்துவார் என்கிற உறுதியோடு கர்த்தருடைய சமூகத்தில் மண்டியிட்டு ஜெபியுங்கள். உங்களுக்குள்ளே, உங்கள் நடுவிலே இருக்கிற உங்கள் தேவனை நீங்கள் தேடுங்கள். ஆமாம், கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பாராக. உங்கள் மன போராட்டங்கள் அனைத்தையும் மாற்றுவாராக. ஆமென்.